வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ 8th கொடுத்துருந்தோம். 8th கொஷின் பேங்க் பாருங்கள். தொடர்ச்சியாக என்னன்னா 9th கொஷின் பேங்க் கொடுக்குறோம். ஸோ என்னென்னா சிமிலராக நமக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இதில் நிறைய குறைகள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான தெளிவுகளை நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம். எடுக்கக்கூடிய கொஷின்ஸ் கரெக்டாகவும் வித் ஆன்சர்ஸோடு எடுத்துருக்குறோம். சரிங்களா? நாம் கொடுக்கறது கொஷின் பேங்க். திரும்ப சொல்கிறோம். நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பர்சன். நான் மேத்தமெட்டிக்ஸில் இன்டெப்த்தாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பேன். இப்போ இது இங்கே ஆங்கிலத்தில் நமக்கு கொஷின் வித் ஆன்சர்ஸ்க்காக டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆஸ் பர் ஐடியா எப்படின்னா நம்ம எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான். சரி, 9th பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 9th கொஷின்ஸ்க்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்டனம்ஸ். எடுத்தோடனே எதிர்ச்சொல் கொடுத்துருக்கிறாரு சார். ஜூம் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓரளவுக்கு கொஷின் வியூவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ராம்காந்த் ஆர்ச்சக்கர் சார் கேவ் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு த கேம் ஆஃப் கிரிக்கெட். ராம்காந்த் ஆர்ச்சக்கர் அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறாரு? கிரிக்கெட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ரொம்ப ஃபெமிலியரான பர்சனு. ஓகேங்களா? இது நம்ம 9th இருக்கக்கூடிய புக்கினுடைய கொஷின் என்னென்னா டெக்ஸ்ட் உங்களுக்குலாம் ப்ரோஸ் இருக்குது. அந்த ப்ரோஸினுடைய கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. ஆர்ச்சகர் கொடுத்துருக்கிறாரு. ஆர்ச்சகர் சார் வந்து கேவ் டியூ டு இம்பார்ட்டன்ஸ் டு த கேம் ஆஃப் கிரிக்கெட். அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கு ஆப்போசிட் என்னது? அப்போ கண்டிப்பாக என்னது? அன்இம்பார்ட்டன்ட். அப்போ அன்இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுக்குறாங்களோ அது ஆன்சர். இல்லைன்னா அதாவது இம்பார்ட்டன்ஸுக்கு கண்டிப்பாக என்னென்னா சிமிலர் மீனிங்னா சிக்னிஃபிகன்ஸ். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட்னா இன்சிக்னிஃபிகன்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து படிக்கணும். இம்பார்ட்டன்ஸுடைய சினோனிம்ஸ் என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆப்போசிட்னா இன்சிக்னிஃபிகன்ஸ். இம்பார்ட்டன்ட் மட்டும் யூஎன் சேர்த்திட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டாக மாறிடுது. ஓகேங்களா? ப்ரீஃபிக்ஸ் சேர்த்துனோம்னு நினச்சேன். சார் should pretend to go out and watch from a distance. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறாரு அப்படின்னா பக்கம். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா பக்கம். டிஸ்டன்ஸ்க்கு தூரம், அவே, பார் தான் கொடுக்கும். சரியா? ஓகே. சினோனிம்ஸ் கேட்டிருந்தா இப்போ டிஸ்டன்ஸ்க்கு நியர் அப்படின்றதா ஆப்போசிட். அக்ரி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? டிஸ்அக்ரி. அதான் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தடவை எழுதுனா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். மை ஃபாதர் ஆல்வேஸ் வாண்டட் மீ டு கிவ் பெஸ்ட் எஃபர்ட் வித்தவுட் ஒரிங் அபவுட் த ரிசல்ட். ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் உன்னோட பெஸ்ட்டை கொடு. ஓகேங்களா? அப்புறம் பெஸ்ட்டுக்கு என்னன்னு சொல்லலாம்? ஆப்போசிட்டு வர்ஸ்ட். பெஸ்ட்டினுடைய ஆப்போசிட் என்னது? வர்ஸ்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது 5th கொஸ்டின்ஸ். த ஷெட்யூல் வாஸ் ரிகோரஸ். அப்படின்னா என்ன? சரிங்களா? நாம் இதுக்கு ஆப்போசிட் தான் சொல்கிறோம். ரிகோரஸ்னால் நீங்கள் என்னென்னா கேர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வேலையை கேர்ஃபுல்லாக செய்வீங்க. சரிங்களா? ஷெட்யூல் நீங்கள் ஒரு ஷெட்யூல் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. அப்போ கேர்லெஸ்ஸாக வேலை செஞ்சால் அது ஆப்போசிட். ரிகோரஸ்னால் கேர்ஃபுல், சிமிலரு. அதுக்கு கேர்லெஸ் தான் ஆப்போசிட். சரி, அடுத்தது ஐ ஆல்வேஸ் என்ஜாய்ட் த கான்வர்சேஷன் அபவுட் பேட்டிங். பேட்டிங்கை பற்றி நான் என்ஜாய் பண்ணுவேன். அப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படியே என்னது? டிஸ்என்ஜாய். சரிங்களா? அது விருப்பப்படலை அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு ஆப்போசிட்? ஹேட், இருக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்தது ஐ ஹேட் ஆஃபன் ஃபால் ஆஸ் லீவ். ஆஸ் லீவ்னு என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் தூங்கிட்டே, ஸ்லீப் அப்படின்றது தூங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்லீப் அப்படின்னா கண்டினியூஸாக. ஆன் த பஸ் இஃப் ஐ மேனேஜ் டு சிட் டவுன். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அவேக். நீங்கள் எந்திரிக்கிறது. சரிங்களா? சரி, தூங்கிட்டே இருக்கிறோம், அதுக்கு எந்திரிக்கிறோம். நேப்புனா என்னது? ஒரு 2 செகண்ட். என்னது? ஒரு நேப்னா கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. அப்படியே லைட்டாக ஒரு 1 to ஸ்மால் ஸ்லீப், ரொம்ப குறுகிய தூக்கம். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஐ ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் எனஃப். என்ன பண்ண? ஐ ப்ராக்டிஸ். இதுதான் கொடுத்துருக்காங்க. ஐயும் சேர்ந்து வந்துருக்குது. அப்படின்னா என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் ஹார்டு. சரிங்களா? ஹார்டு அப்படின்றது நீங்கள் அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப
ஹார்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும், நீங்களே நமக்கே தெரியல அங்கே போன ட்ரெயின், எக்ஸசைஸ், ஐடியல், தனித்துவமான அப்படின்னா இது எல்லாமே ஓரளவுக்கு தமிழில் மீனிங் தெரியுது. அது ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸுக்கு இருக்குது. அப்போ ஐடியல் அப்போ என்னென்னா ஐடியல்னு என்னது, இப்போ ப்ராக்டிஸ் ஹார்டாக பண்ணுறோன்னா இது லேசியாக இருக்குது. ஐடியல் அப்படின்னா லேசியாக இருக்கக்கூடிய இதுக்கான மீனிங் லேசியாக இருக்குது. சரி. My father sat me down and explained that while he did not have any objection to my changing school. அப்போ எங்கிட்ட உட்காந்து எந்த அப்ஜெக்ஷன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, சிமிலர் வேர்டுனா அப்ஜெக்ஷன்னா ஒதுக்கிறது, நான் வேணான்னு சொல்கிறது, ஆப்போசிட் எதிர்மறையாக பேசுகிறது. அப்போ அப்ஜெக்ட் பண்ணுறாரு, வேண்டான்னு சொல்கிறாரு, அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அதுதான் ஆப்போசிட். அப்ஜெக்ஷன் டு மை சேஞ்சிங் ஸ்கூல் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க, அதனால் அக்செப்டன்ஸ். சரிங்களா? சரி. அடுத்தது, வின்னிங் த ₹1 காயின் யூஸ்டு டு கிவ் மீ இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன். இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படின்னா அளவு கடந்த எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அதை கொடுக்கும் பொழுது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு அளவு கடந்து அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறோம், சின்னது. பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ சிறிய சாட்டிஸ்ஃபிகேஷன், அப்போ லிட்டில், அதுதான் ஆப்போசிட். சரிங்களா? ஹியூஜ் அப்படின்னு சொல்லலாம். இம்மென்ஸ் அப்படின்னா ஹியூஜ். ஓகேங்களா? கிளியர், சிமிலர் மீனிங். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸாக இருக்கும். சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர் இஸ் சச்சின் ஃபேவரட் பிளேயர் இஸ் யாருன்னா சுனில் கவாஸ்கர். சச்சின்க்கு யார் ஃபேவரட் பிளேயராக இருக்கிறாருன்னா சுனில் கவாஸ்கர். த ஃபேமஸ் கிரிக்கெட் கோச் வாஸ் என்ன சொல்லல, அச்சேக்கர் சார். சரிங்களா சார்? இந்த சம்மர் கேம்ப் ஹெல்ட் அட் எங்கே நடந்தது, சிவாஜி பார்க்கில் நடந்தது. எங்கே நடந்தது, சம்மர் எங்கே நடந்தது, சம்மர் இது எங்கன்னா எஸ்எஸ், சம்மர் கேம்ப் எஸ்எஸ் லிங்க் வச்சுக்கலாம். சம்மர் கேம்ப் சிவாஜி பார்க். சச்சின்ஸ் ஹவுஸ் வாஸ் இன் எங்க, பாந்த்ரா. இதெல்லாம் மோஸ்ட்லி கிரிக்கெட் லவ் பண்ணுறவங்களுக்கு போட்டிருப்பாங்க. சப்போஸ் நாம் கொஞ்சம் நோட் பண்ணலான்னா லிங்க் வச்சு படிச்சுக்கலாம். சச்சின் வாஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் டு எங்க, சாரதாசிரம். சரி. அடுத்து, சச்சின் ஸ்டார்டட் பிளேயிங் அட் த ஏஜ் ஆஃப், அவர் எப்போ எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணார், 11 அவருடைய நம்பரை வச்சுதே ஞாபகம் வச்சுக்காங்க, 10வா. சச்சின் அது 11 வயசில். சம்மர் செஷன் ஃபார் சச்சின் ஸ்டார்டட் அட், எப்போ ஸ்டார்ட் பண்ணார், 7:30. நமக்கு ஆங்கிலம். ஓகே. Dash gave Sachin about the nuances of batting. அஜித் பாருங்க, அஜித் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, சச்சின் கொடுத்துருக்காரு நம்ம அஜித். இந்த பிரேக் அட்சேகர் gave Sachin money to buy என்னது, வடப்பாவ். எதை வாங்கிறதுக்கு, வடப்பாவ் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? சச்சின் had to take another ticket for எங்கன்னா கிட் பேக். யாருக்கு, கிட் பேக். ஓகேங்களா? சரி. இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே புக்கில் கொடுத்தக்கூடிய கொஷின்ஸை அதை உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி நம்ம திரும்பவும் கொடுத்துக்கிறோம். இதை குமுலேட்டிவாக இந்த ஒரு வீடியோவை பார்த்தோன்னா முடிஞ்சிடும். இட் வாஸ், இப்போ சினோனிம்ஸ் கொடுக்குறோம். disembodied வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட். disembodied அப்படின்னா என்ன, இந்த டிஸ் மட்டும் விட்டுருங்க. எம்போடிட் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படியே கேட்க முடியாதது. சரிங்களா? வாய்ஸாக இருக்கும். டிஸ்எம்போர்டட் அப்படின்னா என்னது, ஸ்பிரிச்சுவல், கேட்கக்கூடிய அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. சரிங்களா? தெய்வீகமாக இருக்குது. டிஸ்எம்போர்டட் அப்படின்னா எம்போர்டட் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். டிஸ்எம்போர்டட். ஓகேங்களா? எம்போர்டட் வாய்ஸ் அட் ஃபஸ்ட் டைம் கேட்கும் பொழுது நம்ம ஸ்பிரிச்சுவல் வாய்ஸாக மீனிங் ஆகுது. Moments later a gale stood framed between dark red hollyhocks staring at the man. ஓகேங்களா? இந்த கிளார் அடிக்குது. சம்டைம்ஸ் அந்த இதில் படிக்கும் பொழுது கொஞ்சம் மிஸ்டேக்குன்னா படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. Moments
later a girl stood framed between dark red hollyhocks staring at the man. ஓகேங்களா? சரி, அப்போ கண்டிப்பாக ஹாலி அங்கேயே சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா இது என்னதுன்னா ஒரு மலர். ஹாலியாக்னா ஒரு ஒரு அந்த ஒரு செடியில் கிடைக்கக்கூடிய ஒரு பூ தரக்கூடிய மலர். ஓகேங்களா? அப்போ டைப் ஆஃப் பிளான்ட், இது எதுனா ஒரு பிளான்ட், செடி அப்படி தானே சொல்ல முடியும். கரெக்டாக இல்லைங்களா? சார், அடுத்தது he should have been brigadier by now. He should have been a brigadier by now அப்படின்றது இது வந்து பிரிகேடியர் அப்படின்றது யாருன்னா ஒரு ரேங்க்கு, இதெல்லாம் ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய கூப்பிட்றது. சரிங்களா? கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அன்டில் ஹி வாஸ் குவைட் டிஸி. ஓடிக்கிட்டே இருக்கிறான் அன்டில் ஹி வாஸ் குவைட் டிஸி. அவனுக்கு கொஞ்சம் தலை சுற்றி நிற்க முடியாத அளவுக்கு ஆகிற அளவுக்கு ஓடுறான் அப்படின்றதுக்கு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான டிஸி அப்படின்னா டிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு மாதிரி தளர்வடைகிறது. அப்போ மயக்கம். அப்போ பெயிண்ட், அதுக்கும் சிமிலர் மீனிங் தான் பெயிண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது he muttered to himself. மட்டர்ட்னா அதை முணுமுணுக்கிறது, அவனுக்குள்ளார பேசிக்கிறான். அப்படின்னா whispered, murmured அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, அடுத்தது hinder, outstretched hand, a rusty old medal. outstretched அப்படின்னா அப்படியே இழுத்துட்டு எவ்வளோ வேணாலும் நீளமாக இழுத்துகிட்டே போகலாம். அதிகப்படியான நிலத்தை அவுட்ஸ்ட்ரெச்சுடு இழுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீளம், ஃபோல்டு பண்ணாமல் நீட்டமாக கொண்டு போகலாம், அன்ஃபோல்டு. சரிங்களா? அப்போ அவுட்ஸ்ட்ரெச்சுனுடைய மீனிங் என்னென்னா அன்ஃபோல்டு, சிமிலர். ஆப்போசிட்னா ஃபோல்டு, இது வந்து ஆப்போசிட். ஓகேங்களா? சரி, அடுத்தது தேர் வாஸ் ஸ்ப்ரைட்லினஸ் இன் ஹிஸ் ஸ்டெப். அப்போ அவனுடைய ஸ்டெப்பில் எப்படி இருக்குது, செம்ம என்ன இருக்குது, ஆக்டிவாக, அதாவது மீன்ஸ் ஆக்டிவ்னஸ்ன்னு கொடுக்குறாங்க, ரொம்ப வேகமாக இருக்கிறான். சரிங்களா? ஸ்ப்ரைட்லினஸ், ஆக்டிவ்னஸ். ஓகேங்களா? சரி, லேசி, ஸ்லிப்பி, டயர்டு இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஆட் மேன் அவுட்டே வச்சிடலாம். இதெல்லாம் ஒரு சேர இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஆக்டிவ் தான் வரும் அப்படின்னு போட்டு போகலாம். remembered other times the music of piano அப்படின்றது ஒரு ஃபாரின் வேர்ட்ஸ் இல்லையா? மியூசிக் ஆஃப் பியானோ வந்து சிம்மிங் ஆஃப் எ கிராண்ட் ஃபாதர் கிளாக். சிம்மிங்னா அந்த ஒரு கிளாக்கில் வந்து சவுண்டு வரும்ல, டிங் டாங் டாங் அப்படின்னு சவுண்டு வருது இல்லைங்களா? சிம்மிங் அப்படின்றது மணி யோசை, அதை தான் டிங் டாங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சவுண்டு, நாய்ஸ் கிடையாது, சைலண்ட் கிடையாது, லவுட்னஸ் கிடையாது, அது என்னது ஒரு சவுண்டு, வெல் சவுண்ட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். சரி, ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் கிராங்கிங் அப் த ஓல்டு கார் அப்படின்னு என்னென்னா ஓல்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம், நம்ம ஓல்டு கார் ஸ்டார்ட் பண்ணணும் உடனடியாக ஸ்டார்ட் ஆயிருமா என்ன? கிடையாது இல்லையா? கிராங்கிங் அப் த ஓல்டு கார். 30வது கொஸ்டினில் நம்ம என்ன பார்க்குறோம், ஹீ டிட் நாட் லுக் வெரி ப்ராஸ்பரஸ் அப்படின்னா பார்க்கும் பொழுது அப்படி ஒன்றும் அவர் ரொம்ப ஹெல்த்தாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ப்ராஸ்பரஸாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ப்ராஸ்பரஸ்னால் வெல்த்தி. சரிங்களா? ஓகே, சிமிலர் தான் பாட்டு. இப்போ என்னென்னா ஆண்டனம்ஸ், எதிர்ச்சொல் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க ஓல்டு ஹவுஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட். அப்போ ஓல்டுக்கு ஆப்போசிட் இருந்தால் நியூ. உமன்ஸ் லேட்டர் எ ஸ்கூல், சாரி பாருங்கள், திரும்ப அதே வார்த்தை வருது. உமன்ஸ் லேட்டர் எ கேர்ள் ஸ்டூட் ஃப்ரேம்டு பிட்வீன் டார்க். ஓகே, டார்க்னா அப்போ என்ன வந்துருக்கும், இருட்டாக இருக்குது. அப்போ கொஞ்சம் ஒயிட், அப்போ டார்க்னா ஒயிட்டா அப்படி சொல்லலாம். ஒயிட் இருக்குதா? இல்லை. லைட்டுன்னு இருக்குதா? டிம்மு கிடையாது. பிரைட்டாக, டார்க்குக்கு பிரைட் வருமா? ஸோ என்னது இது, இருட்டு அப்படின்னு. இருட்டு அப்போ பேர்ல் ஏன் சொல்கிறாங்கன்னா அது வெளுப்பு. பேர்லாம் என்னது, வெளுப்பு. பிரைட்டுன்னா இதுவே பிரைட்டு, இதனுடைய இதில் பிரைட்டுன்னு மீனிங். பச்சையில் பிரைட்டாக சொல்லுவோங்களே, அப்போ இதுக்கு கிடையாது. அப்போ இது என்னதோ பேர்ல் தான் வரும், வெளுப்பு. ஓகே, இட் வாஸ் ஆன் த டிப்புனா மேலே, எதாவது டிப்பு. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், பாட்டம். சரிங்களா? ஓகே, அடுத்து has they walked across the grass he spotted a stone bench under a mango tree. ஓகேங்களா? அண்டர் கீழே இருக்குது, அப்போ மேலே. ஓவர், அண்டருக்கு ஆப்போசிட்னா ஓவர். சரி, சைலண்ட்னா கண்டிப்பாக
தே வேர் சைலண்ட் ஃபார் த சம்டைம்ஸ். சைலண்ட் அப்படின்றதுக்கு ஆர்கியூன்னு வருமா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சைலண்ட் அப்படின்னா நாய்ஸ், இது சொல்லலாம். ஆப்போசிட் கண்டிப்பாக சொல்லலாம். ஆர்கியூன்னு கொடுத்துக்கிறாங்க. தே வேர் சைலண்ட் ஃபார் சம்டைம்ஸ். ஓகே. அப்போ தேவேர் அப்படின்னு சொன்னால் அந்த வச்சு வேணால் சொல்லலாம். தேவேர் சைலண்ட், ரொம்ப நேரம் அவங்க கொஞ்சம் நேரம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டுக்குவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு வேணால் சொல்லலாம் ஆர்கியூ. பட் சைலண்ட்டுக்கு சிமிலராக சொல்லும்போது நாய்ஸ் அப்படி தான் வரணும். சரிங்களா? 35க்கு கமெண்ட் போடுங்க. எஸ்ஆர் ஒரு இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஷனர், இங்கிலீஷ் ப்ராக்டிஷனர் இருக்கிறீங்களா, அவங்க ஆன்சர் கரெக்டாக சைலண்ட். நான் இந்த சொன்ன மீனிங்க்கு ஆர்கியூ அப்படின்றது சொல்லியிருக்கிறேன். சரியா இல்லையான்றது சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் அப்படின்னு சொல்லலாம். இன்சைடுனா அது அவுட் சைடு கண்டிப்பாக. கோயிங் ரவுண்ட், ஓகே. டிஸி அப்படின்னா உங்களுக்கு மயக்கம் வர வரும். அப்போ பிரிஸ்காக இருக்கிறேன். சரிங்களா? பிரிஸ்காக இருக்கிறேன். சரி, இதான் சொல்லணும். அவுட் ஸ்ட்ரெச் பாருங்கள், ஏற்கனவே சொன்னது தான். அப்படின்னா அவுட் ஸ்ட்ரெச் அப்படின்னா அன்ஃபோல்டு, சிமிலர், ஈக்குவல், இது ஆப்போசிட். சரியா? சரி. தேர் வாஸ் ஸ்ப்ரைட்லினஸ், ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா? ஸ்ப்ரைட்லினஸ் ஆப்போசிட் கேட்குறாங்க, லேசினஸ். ஸ்ப்ரைட்லினஸ் என்னன்னு சொல்லுவோம்? லேசினஸ். இதுக்கு ஆக்டிவ்னஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். சரியா? சரி. ஹீ குட் நாட் கிளைம் த ட்ரீ எனிமோர். ஓகேங்களா? கிளைம்னா ஏறுறது, கிளைம்னா ஏறுறது. அப்போ டவுன், கெட் டவுன். சரிங்களா? ஆப்போசிட். அடுத்தது பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு நம்ம புக்கில் படிச்சிருக்கக்கூடிய வேண்டிய விஷயம். டைரெக்டாக நம்ம அந்த ஸ்டோரியை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். த ஸ்டோரி ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ். எதை பற்றி பேசுது? இந்த ஐ கான்ட் கிளைம் த ஸ்டோரி அப்படின்றது. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர், என்னால், அதாவது அப்படி டைரெக்டாக மீனிங் எடுத்து சொல்ல முடியாது, சொல்கிறோம். ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர், நம்ம அந்த ட்ரீயில் என்னால் ஏற முடியாது அப்படின்ற மாதிரி மீனிங். யாரை பற்றி? முக்கியமாக அதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான், யூத்தை பற்றி தான் பேசுது. த ஹவுஸ் விச் வாஸ் விசிட்டட் பை த மேன், என்ன சொல்லிக்கிறாங்க? த ஹவுஸ் which was visited by the man was slightly repaired. சரிங்களா? was slightly repaired. சரிங்களா? ஓகே. who said a blessing rests on the house where the shadow of a tree falls. இதை பற்றி யார் சொல்கிறது அப்படின்னா கிராண்ட் மதர் தான் சொல்கிறாங்க. இதை பற்றி யார் சொல்கிறாங்க அப்படின்னா கிராண்ட் மதர். a blessing rests on the house, ஒரு 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 ஹவுஸுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கான ஓய்வு அப்படின்னு எதுனா வேர் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ். அது மேலே எதுங்க? ஒரு ட்ரீனுடைய மரத்தினுடைய நிழல் வந்து விழுறது தான் அது வந்து ஒரு பிளஸ்டான ஒரு ஹவுஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டை சுற்றி மரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறாங்க? கிராண்ட் மதர் சொல்லியிருக்கிறாங்க. சரி. த ஆத்தர் கேம் பேக் டு த ஹவுஸ் பிகாஸ் ஏன் திரும்ப வராரு வீட்டுக்கு? he was looking for his லாஸ்ட் யூத். சரிங்களா? he was looking for his லாஸ்ட் யூத். அவர் என்னது? அவர் இளமையை கடந்துட்டு வந்து அதை பார்க்குறாரு, திரும்ப வந்து பார்க்குறாரு. சரியா? சரி. அடுத்த கொஷின்ஸ் என்ன கொடுக்குறாங்க? he gifted dash to the little girl. லிட்டில் கேர்ளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாரு? அயன் கிராஸ். என்ன கொடுக்குறாரு? அயன் கிராஸ் கொடுக்குறாரு. அயன் கிராஸ் கொடுக்குறாரு. சரி. அடுத்தது திரும்ப சிமிலர் வேர்டு கண்டுபிடிக்கிறது, சினோனிம்ஸ் கண்டுபிடிக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அதில் 46 கொஸ்டின் பாருங்கள். எமி அண்ட் ரோஸ் ஆர் நிட்டிங். நிட்டிங்னா என்ன? மென்டிங். நிட்டிங்னா என்னது? மென்டிங். சரிங்களா? க்ளோஸ் கீப்பிங். அப்படி நிட்டிங்னா மென்டிங். ஓகேங்களா? இட் மஸ்ட் ஹாவ் கவர்ட் த சவுத் மெடோ. சவுத் மெடோ அப்படின்றது, மிடோ அப்படின்றது என்னென்னா ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சமவெளி, வேலி, ஃபீல்டு அப்படின்றதெல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. பயன்படுத்தக்கூடிய ஒரு கிராஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதனா சொல்லலாம்? ஒரு கிராஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ கிராஸ் லேண்ட்னா அது ஒரு ஃபீல்டு தானே. அதுதான் ஃபீல்டாக இருந்தால் தானே நம்ம அதை பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபீல்டு அப்படின்றது சிமிலர் வேர்டு. ஐ திங்க் ஐ வில் லுக் அப் எ லேண்டர்ன். லேண்டர்ன் சொல்கிறீங்க, லேண்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டர்னா என்னது? நம்ம லேந்தர் இருக்குது இல்லையா, லாந்தர் விளக்கு, அதை தான் பேசுகிறாங்க. அதுதான். அப்போ விளக்குன்றப்ப லேம்ப். மேட்ச் பாக்ஸோ கேண்டிலோ கிடையாது, ஒரு இரும்பு இருக்குது, அந்த கண்ணாடி போட்டக்கூடிய குடுவை அது. ஓகே.
லெட்ஸ் கெட் ஆர்கனைஸ்டு பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் பண்ண ஒரு பிளான் பண்ணது. ஓகேங்களா, அதனால தான் பிளான்ட் அப்படின்றது அதுக்கான சிமிலர் மீனிங் அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி ஒன் மேக் இட் ஸ்னாப்பி. சரிங்களா, இப்போ ஸ்னாப்பி அப்படின்னா குயிக் டெம்பர், உடனடி ஆர்வம், வேகம் அப்படின்னு சொல்கிறது ஸ்னாப்பி. ஓகேங்களா, அப்போ ஸ்னாப்பிக்கு சிமிலர் வேர்டுனா குயிக் டெம்பர்டு. ஓகேங்களா, அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன, இல் டெம்பர்டு. ஓகேங்களா, இங்கே படிக்கணும். இது கொஞ்சம் கேஸ் இப்படி பிரித்து எழுதிக்காங்க. இதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. கேஸ்னா மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம். நான் தொடர்ச்சியாக பேசும்பொழுது நானே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த விஷயத்தை நம்ம தெரியும். கேட்ச் த பிரீத் த கேட்ச். அப்போ மூச்சு விடுறதுல சிரமத்துக்கு தான் என்னென்னா கேஸ். ஓகேங்களா, சரி. அடுத்தது, த வாட்டர் இஸ் அப் அரவுண்ட் த கேரேஜ் அப்படின்னா ஒரு பார்க்கிங் பிளேஸ். ஓகேங்களா, கேரேஜில் நிறுத்துங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜிம் ஐ எம் ஸ்கேர்டு. அப்போ இதுதான் கொடுத்துக்கிறாங்க, பயந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு சிமிலர் மீனிங் என்னென்னா, ஓகேங்களா, அப்ரைட். ஐ சர்வ்டு இன் ரெட் கிராஸ் எமர்ஜென்சி ஸ்குவாட் அப்படின்னா அப்படின்றது எமர்ஜென்சி, ரெட் கிராஸ் எமர்ஜென்சி ஸ்குவாட். எமர்ஜென்சின்னா என்னென்னா அர்ஜென்ட். சரிங்களா, ஸ்குவாடுக்கு வருமா இல்லை எமர்ஜென்சிக்கு தான் வரும். எமர்ஜென்சினா அர்ஜென்ட். சரிங்களா, சரி. அடுத்தது 55, தேர் சி இஸ் ஆன் த பிளே ஹவுஸ் போர்ச் அப்படின்னா போர்ச்னா என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம உள்ளே வரோம் இல்லையா, அது என்ட்ரன்ஸ் தான் நம்ம போர்ச்சுன்னு சொல்லுவோம். பால்கனியா, இது இல்லை, பின்னாடி இது செமெட்ரி, இது டைனிங் ஹால். ஸோ இப்போ இருக்கிறது பால்கனினா மேலே இருக்குது. போர்ச் அப்படின்னா ஒரு சர்ச் இருக்குதுன்னா சர்ச்சினுடைய சின்ன என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, அதை சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கும் 55க்கும் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா, பால்கனி அப்படின்றது இதில் இருக்கிறதுக்கு இது பால்கனி சொல்லலாம் கூட தெரியல. ஓகேங்களா, சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது, சூஸ் த பெஸ்ட் ஆண்டனம்ஸ். ஜிம் அண்ட் யுவர் ஃபாதர். சரி, ஓகே. ஃபாதர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, மதர். சீரியஸ் அப்படின்னா நீங்கள் சீரியஸாக அதில் திஸ் இஸ் சீரியஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ்லீட், அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஓகேங்களா, மிஸ்லீட். மெயின் ரோடு, அப்போ சப்வே. மெயின் ரோடுனா சப்வே. எப்பயுமே அந்த டைரெக்டாக அந்த வேர்டை மட்டும் படிக்காமல் இந்த சென்டென்ஸையும் படிங்க. அப்போ அவருக்குள்ள மனசுக்குள்ளே கிடைக்கும். வி கான் கெட் அவே பை த மெயின் ரோட் அண்ட் வி ஆல்ரெடி கட் ஆஃப் ஃப்ரம் த சவுத் சைட். இப்படி படிக்கும்பொழுது நமக்கு அந்த என்னது ப்ரோஸோ போயமோ இல்லை சப்ளிமெண்ட் ரீடரில் ஏதாவது ஒரு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஹவு ஃபாஸ்ட் த ரிவர் ரைசிங் டு யூ திங்க் ஜிம் அப்படின்னு கேட்குறாங்க. ரைஸ் ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது, அதிகமாகுது, குறையுது. ஓகேங்களா, சரி. அடுத்த கொஷின்ஸ். ஐ ஹாவ் காட் ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ்ன்றதுக்கு டர்ட்டின்னு தான் வரணும், ஆப்போசிட்டு. ஹார்ட் வருமா? ஓகேங்களா, ஹாட் வராது, கலர் வராது. ஹார்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, டர்ட்டி தான் வரும். சரிங்களா, சரி. ஃப்ரெஷ், டர்ட்டி. இட் மஸ்ட் ஹாவ் கவர்டு த சவுத் மெடோ. அப்படி அங்கே பார்த்தீங்களா, சரிங்களா, நாமளே யூஸ் பண்ணியிருந்தோம், ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சவுத் மெடோன்றது நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கே தெரியும். ஒரு கிராஸ் லேண்ட் அப்படின்றது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்னென்னா வேஸ்ட் லேண்ட், புறம்போக்கு நிலம். சரிங்களா, சரி. பயன்படுத்த முடியாத ஒரு நிலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் கூட சொல்லலாம், அந்த வுட்லேண்டு ஆப்போசிட் கூட வுட்லேண்ட், இதை கூட சொல்லலாம். வுட்லேண்டு எழுதுறது தெரியுதா, வுட்லேண்ட். ஓகே. ஜிம் ஐ எம் என்னது ஸ்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிமிலர். அப்போ ஆப்போசிட் என்ன, கரேஜியஸ், பயப்படல, தைரியமானவன், கரேஜ் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் மேக் சம் ஹாட் கோக். ஹாட்டாக இருக்குது, அப்போ ஹாட்டுக்கு ஆப்போசிட் என்னது, கூல். சரிங்களா, சரி. அடுத்தது, அட் திஸ் ரேட் த, அடுத்ததுங்க 62 மேலே கொண்டு போய்க்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். அட் திஸ் ரேட் த ஃப்ளோர் ஹீ வில் பி
At this rate, the floor here will be under water by morning. Morning க்கு opposite night. இது பேசிக். Dead, alive. ஓகேங்களா, பேட்டரி இஸ் டெட், ஐ வேர்வ்ட் இட் அப்படின்னா டெட்டு. சரிங்களா, ஓகே, இது ஈஸியாக பண்ணியாச்சுங்க. அகைன் நம்ம என்ன டச் பண்ணியிருக்கிறோம்னா ஒரு ஸ்டோரியினுடைய இருக்கக்கூடிய கண்டென்ட்னுடைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. பிரிட்ஜ் அப்படின்ற பர்சன் started a tea shop because he wanted to. Bridge started a tea shop because he wanted to. அவர் எதுக்காக ஆசைப்பட்டார் அப்படின்னா serve the people. அது மூலிமா ஒரு டீ கடை விற்பனை மூலிமா மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசையை அவருக்கு இருந்திருக்கு போல. மோல்தி வாஸ் கம்ப்ளீட்லி டிவேஸ்டட் பிகாஸ் ஆஃப், அவன் என்ன பண்ணுறான் கம்ப்ளீட்லி எதுக்காக அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி எர்த்குவேக். மோல்தி அப்படின்றது ஃபுல்லாக எதனால் டிவேஸ்டட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி எர்த்குவேக்கால் ஆயிடுச்சு. சரிங்களா, சரி. த பிரதர் சர்ச்டு எவ்ரிவேர் அண்ட் லுக்டு dejected because the brother searched everywhere and looked dejected because he could not locate his sister. சரிங்களா, அவங்க சிஸ்டர் எங்கே இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியல அவரால். he could not locate his sister. ஓகேங்களா, சரி. இந்த கதையை நான் கொஞ்சம் படிக்கலை, நீங்கள் படிச்சிங்கன்னா என்னென்னு பாருங்க. The boy had great reverence and respect for army officers as they அப்படின்னா எதுக்காக the boy had great reverence and respect for army officers as they, எதுக்காக அவர் அந்த great reverence வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஆர்மி மேலே. வேர் brave and courageous அப்படி இருக்கிறாங்க, பிரேவாகவும் அறிவாளியாகவும் நல்ல தைரியமானவர்களாகவும் இருக்கிறாங்க. ஒர்க்கு டே நைட், டே அண்டு என்னது ராப்பகல் பார்க்காம வேலை செய்கிறாங்க. சேவ்டு ஹிஸ் சிஸ்டர் ஃப்ரம் த டெத். சேவ்டு ஹிஸ் சிஸ்டர் ஃப்ரம் டெத். அப்போ அவங்க இறப்பிலிருந்து அவங்களுடைய என்னதுங்க அவருடைய சகோதரிகளை காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு, கிரேட் ரெவரன்ஸ் வச்சிருக்கிறாரு அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. யாரை, ஆர்மி ஆஃபீஸர்ஸை பண்ணுறாரு. அதனால் ஹால் த எபோவ். பிரிட்ஜ் ஃபேமிலி சர்வ்டு த ட்ராவலர். பிரிட்ஜ் ஃபேமிலி என்ன பண்ணுறாருங்க, ட்ராவலருக்கு என்ன பண்ணுறாங்க, கப் ஆஃப் டீ கொடுக்குறாங்க. சரிங்களா, என்ன கொடுக்குறாங்க, கப் ஆஃப் டீ கொடுக்குறாங்க. சரிங்களா, சரி. ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்காங்க, ஈஸியாக போயிடும். அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்க, ஃப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, ஃப்ளூரல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஐடியா சின்னதாக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நவுன் மோஸ்ட்லி வந்தாவே அதோட எஸ் சேர்த்து எழுதுறதா எனக்கு தெரிஞ்ச அதிகம் 80% இதில் இருக்கும். எப்படி இருக்கும், பாய் அப்படின்னா பாய்ஸ், பாய் அப்படின்னா என்னங்க பாய்ஸ். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், பென் அப்படின்னா பென்ஸ். ஓகேங்களா, அடுத்தது கார் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் என்னது, கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது 80% இது மாதிரி கொஷின்ஸ் வரும். இதெல்லாம் நம்ம எஸ் சேர்த்து எழுதுறது. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வேர்டு இருக்குதுன்னா அந்த வேர்டினுடைய லாஸ்ட் லெட்டர், அதை எண்ட் லெட்டர். சரிங்களா, லாஸ்ட் லெட்டர் அப்படின்றது எஸ்ஸு, எக்ஸு, இசட்டு, சிஹெச்சு, எஸ்ஹெச், இஸ் அப்படின்ற ஒரு சவுண்டு, எஸ் அப்படின்ற சவுண்டு. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா, சரிங்களா, இதெல்லாம் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம், எழுதலாமா, இதுக்கான வேர்டு எழுதலாமா. சரி, இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் கரெக்டாக எழுதுனான்னு பார்க்குறேன். இதுக்கான வேர்ட்ஸ்லாம் முடிஞ்சதுன்னா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்களே பாருங்கள். பஸ் எஸ்ன்னு முடியுது. ஓகேங்களா, அப்புறம் வேறு என்ன, எக்ஸ், பாக்ஸ் அப்படின்னு முடியுது. வேறு இசட்டுன்னு முடியுதுன்னா, இசட்னா குவிஸ், ஐ தானே, வேறு ஐ, குவிஸ் அப்படின்னு முடிஞ்சா. அப்புறம் சிஹெச்சுக்கு இந்த மேலே எழுதிக்கலாம், சர்ச். ஓகேங்களா, அடுத்தது எஸ்கச், பிரஸ், எல்லாத்தையும் எழுதி. இது எப்படி ஃப்ளூரல் ஃபார்மாக மாறும், இது எப்படி ஃப்ளூரல் ஃபார்மாக மாறும். இப்போ நாம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று எனக்கு என்ன தெரியும், பாக்ஸ் அப்படின்னா இதுதான் ஞாபகம் வருது, பாக்ஸஸ், இஎஸ். அப்போ லாஸ்ட்டில் என்ன சேர்த்துறேன், இஎஸ். அப்போ இது எல்லாத்துக்குமே என்னென்னு சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டில்
எஸ் எக்ஸு இசட்டு சிஹெச் எஸ்ஹெச் லாஸ்ட் லெட்டர்ஸாக வந்துச்சுன்னா நாம் என்ன சொல்லலாம் ஃப்ளூரல் ஃபார்ம் இஎஸ் சேர்த்துக்கலாம். சரிங்களா? எக்ஸப்ஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுதான். அப்போ பஸ் அப்படின்னா பஸ்ஸஸ், கியூஸ் குவிஸ் அப்படின்னா குவிஸஸ் வினாக்கள். ஓகேங்களா? அடுத்தது சர்ச்சஸ் கரெக்டாக, ப்ரெஸ்ஸஸ் இஎஸ். ஓகேங்களா? அப்போ மோஸ்ட்லி எஸ் சேர்த்துறது 80% வருது. அடுத்தது இது ஒரு ஐடியா, இது எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா? சரி. அடுத்தது வேறு என்ன சொல்லலாம்? வேறு என்ன? லாஸ்ட் லெட்டர் எஃப் அல்லது ஆர், எஃப்இ அப்படின்னு முடியுது. எஃப் அல்லது எஃப்இ அப்படின்னு முடியுது. அப்படின்னா என்னது? லீஃப். என்னது? லீஃப். கரெக்டாக? எஃப். அடுத்தது வேறு என்னப்பா கொடுத்துக்கலாம்? லீஃப், நைஃப். நைஃப் தானே? கரெக்டு தானே? நைஃப், லீஃப், நைஃப். சரி. சரிங்களா? ஒய்ஃப், ஒய்ஃப் தானே? சரிங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? அப்போ இது லெட்டர்ஸில் வந்துச்சுன்னா ஃப்ளூரல் ஃபார்மில் என்ன பண்ணலாம்? ஃப்ளூரல் ஃபார்மில் இவிஎஸ். அப்போ இது என்னன்னா லீஃப்னா லீவ்ஸ். சரிங்களா? கரெக்டா? அப்போ விஇஎஸ் தான் மாற்றி எழுதிங்க. விஇஎஸ். அப்போ நைஃப்ஸ், அடுத்த வைவ்ஸ். ஓகேங்களா? எஃப்னா இதிலேருந்து இதை மட்டும் தூக்கிட்டு என்னதுங்க? விஇஎஸ். வைவ்ஸ். எஃப்ஐ தூக்கிட்டு விஇஎஸ், எஃப்இ தூக்கிட்டு விஇஎஸ், அடுத்தது எஃப்இ தூக்கிட்டு விஇஎஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எதை சொல்கிறோம்? எஃப்இன்னு முடிஞ்சால் விஇஎஸ். ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். தெரியல அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது ஓ முடிகிறது. ஹீரோ அப்படின்னு முடிஞ்சால் ஹீரோஸ். இஎஸ் சேர்த்திக்கிறது. என்ன சேர்த்திக்கிறது? ஓன்னு முடிஞ்சால் ஹீரோஸ். உங்களுக்கு நிறையா தெரியும், எழுதி பார்த்துக்கலாம். ஜீரோ, ஜீரோஸ். ஓகேங்களா? அப்போ என்ன சேர்த்திக்கலாம்? இஎஸ் சேர்த்திக்கலாம். இது என்ன சேர்த்திக்கலாம்? இஎஸ் சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறோம். சிலதை நோட் பண்ணேன், பட்டு எல்லாமே நோட் பண்ண முடியல. சரிங்களா? அடுத்தது வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹீரோ, ஜீரோ இதை சொல்லியிருக்கிறோம். வேறு என்ன சொல்லிக்கலாம்? ஃபோட்டோஸ், ஃபோட்டோ, ஃபோட்டோஸ். ஈ வருமா? வராதில்ல? எஸ், நிறைய எஸ் தான் போடுவோம். ஃபோட்டோஸ். அடுத்தது பியானோ, பியானோ, பியானோ. கரெக்டாக இல்லைங்க? பியானோ. ஓகே. அப்போ இதுவும் ஓன் தான் முடியுது. ஆனால் இங்கே பியானோஸ் எஸ் மட்டும்தான் சேர்த்துறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபாரின் வேர்டு, அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் கிரேக் வேர்டோ ஜெர்மன் வேர்டோ அந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்துச்சு, இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஓட முடியுது அப்படின்னா என்னென்னு பண்ணலாம்? எஸ் மட்டும் போட்டால் போதும். எது மட்டும் போட்டால் போதும்? எஸ் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? அப்போ ஓ காமனாக முடிஞ்சால் இஎஸ் சேர்த்திக்கிறோம். அதிலே எஸ்பெஷலி இந்த ஃபோட்டோ இது மாதிரியான ஃபாரின் வேர்ட்ஸ், இந்த கிரேக், ஜெர்மன் அந்த மாதிரியான ஒரு பழைய காலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய நேம் வந்து ஓன்னு முடிஞ்சுன்னா எஸ்ன்னு சேர்த்திக்கிட்டால் போதும். சரிங்களா? ஓகேவா? கிளியரா? சரி. அடுத்தது அப்போ சேமாக இருக்கக்கூடியது. அப்போ சேமாக இருக்கக்கூடியது எல்லாம் என்னென்னது? சி. இது சிங்குலரும் ஒன்று தான், ப்ளூரலும் ஒன்று தான். ஓகேங்களா? வேறு என்ன சொல்லலாம்? டீர், மான், அதை சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்பா? ஞாபகம் இல்லை, யோசனை பண்ணலாமா? டீர், சிப், டீர், சிசர்ஸ். ஓகேங்களா? சொல்லும் பொழுதே சிங்குலருக்கும் அதே தான், ப்ளூரலுக்கும் அதே தான். அடுத்தது சிங்குலருக்கும் அதே தான், சிசர்ஸ். சிசர்ஸ் ஸ்பெல்லிங் வேணுமா? கரெக்டாக இல்லைன்னா தெரியல. சிசர்ஸ் கரெக்டாக தெரியாமல் எழுதக்கூடாது இல்லையா? அடுத்தது ஃபிஷ். ஃபிஷ் ஞாபகம் வந்துச்சு. ஃபிஷஸ்ன்னு எழுதுவோமா? ஹெச்ன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபிஷஸ்ன்னு எழுதுவோமா? இல்லை, சிஹெச்னு முடிஞ்சாதான். எஸ்ஹெச்னு முடிஞ்சுக்குது. அப்போ இதுக்கு சேம் வேர்டு. இது டவுட். அதை நம்ம அதில் எக்ஸப்ஷன்ஸ் இல்லை. ஏர்க்ராஃப்ட்,
சரிங்களா? ஸோ அப்போ சிமிலராக இருக்கக்கூடியது சிசர்ஸ்னா சிசர்ஸ் அப்படின்னு இருக்கும். த ஃபிஷ் அப்படின்றது ஃபிஷர்ஸ், எஸ்கச்சஸ்னா ஃபிஷர்ஸ். ஃபிஷ் அப்படின்னால மீன்கள், மீன்கள் தான். சரியா? சரி, அப்போ எக்ஸப்ஷன் சேமாக வருது, அதெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு 15-20 இருக்கும். அதை நம்ம புக்கில் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன், அதை மெமரி பண்ணிக்க. அடுத்தது ஃபாரின் ரேடியஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, ரேடியஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ரேடி, ஐ ஃபாரின் பேர்டு வந்துச்சு. ஃபங்கஸ், ஃபங்கி, இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நாம் என்ன சொல்லலாம், ஐ அப்படின்ற லெட்டரை சேர்த்துவோம். அதாவது யூஎஸ் அப்படின்னு வந்தால் ஐ அப்படின்னு மாற்றணும். என்னென்னா ஒரு சயின்டிஃபிக் நேமு, மேத்தமெட்டிக்கல் நேமு, இந்த மாதிரி ஃபாரின் இருக்கக்கூடிய அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலேருந்து வந்த நேமு இதெல்லாம் வந்துச்சுன்னா யூஎஸ் வந்தால் மோஸ்ட்லி ஐ வரும். அதே மாதிரி ஓஎன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ வரும். ஓஎன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ. எப்படி ஓஎன்னா வேறு என்ன சொல்லலாம், ஓஎன், ஓஎன் கிரிட்டீரியன், கிரிட்டீரியன், கிரிட்டீரியன் ஃபில்லிங் தப்பா எழுதுறேன், ஏஎன் வராது, கிரிட்டீரியன். ஓகேங்களா? இப்போ ஓஎன் வந்தால் கிரிட்டீரியா, கிரிட்டீரியா எனக்கு ஞாபகம் வரல. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா நமக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்ததை மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை உங்களால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடியது ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அப்போ இதுக்கப்புறம் வேறு இதெல்லாம் வரும். என்னென்னா மேன்னா மென்னு எழுதுறது, விமன்னா விமன் எழுதுறது, இதெல்லாம் வந்து இர்ரெகுலர். கண்டிப்பாக அது வேறு கூடிய ப்ளூரல் ஃபார்மில் வேர்ட்ஸ் வரும். அதை அங்கங்கே பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துக்கக்கூடிய ப்ளூரல் ஃபார்மில் பார்க்கலாம். நாம் சொன்னதும் சிலது வரும், சொல்லாததும் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை சடனாக ஞாபகம் வந்தது மட்டும் சொன்னோம், எல்லாருமே ஞாபகம் வரல, ஐடியாவும் வரல. அந்த நேரத்தில் வந்தால் சொல்லலாம். வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஸ்? சரிங்களா? ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸினுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஆக்சஸ். கரெக்டாக இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறோம்? எது என்னன்னு முடிஞ்சிருக்குது? எஸ்ன்னு முடிஞ்சிருக்குது. அப்போ இஎஸ்ன்னு போடுவோம். சரிங்களா? அப்போ ஆக்சிஸ், ஐஇஎஸ், ஆக்சிஸ் அப்படின்னு போட போகிறதுல ஆக்சஸ், ஐஏ எடுத்துட்டு ஆக்சஸ். அதே மாதிரி கிரிசிஸ் அப்படின்னா என்ன? கிரிசிசஸ், இஎஸ். கரெக்டாக? சரி. ஃபோக்கஸ் பாருங்கள், ஃபோக்கஸ் உங்களுக்கே சொல்லிக்கிறேன், யூஎஸ்ன்னு வந்துக்குது. ஃபோக்கஸ், யூஎஸ். ஃபோக்கி. சரிங்களா? ஃபோக்கி. சரி, அடுத்தது டெர்மினஸ், யூஎஸ்ன்னு வந்துக்குது. அப்போ கண்டிப்பாக ஐ, டெர்மினி, யூஎஸ்ன்னு முடிஞ்சுக்குது. ஓகேங்களா? டெர்மினி. மெமரண்டம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? மெமரண்டம். ஸோ மெமரண்டம் அப்படின்னா மெமரண்டா. மெமரண்டம் அப்படின்னு என்னது? மெமரண்டா. ஏ யூஎம்க்கும் இங்கே ஏ தான் வந்துருக்குது. ஓஎன்க்கும் மோஸ்ட்லி சொல்லியிருந்தேன், யூஎம்க்கும் என்னது வந்துருக்கு? மெமரண்டா. ஓகேங்களா? ஸ்டாட்டம், யூஎம்க்கு இங்கே என்ன வந்துருக்குது? ஏ தான் வந்துருக்குது. பாருங்கப்பா, ஸ்டாட்டா. யூஎம் வந்தாலும் அதை தூக்கிட்டு என்னன்னு போட்டுக்கிறாங்க? ஏன்னு தான் போட்டுக்கிறாங்க. ஸ்டாரட்டா, ஸ்டாட்டா. ஓகேங்களா? ஸ்டாட்டா. ஸ்டாரட்டம் அப்படின்னா ஸ்டாரட்டா. அடுத்தது மெமரண்டம் அப்படின்னா மெமரண்டா. அடுத்தது அக்வரியம் அப்படின்னா அக்வரியா. கரெக்டா? இந்த யூஎம் இருந்தாலும் என்ன எடுத்துக்குது? ஏ மட்டும் தான் எழுதிக்கிறோம். சரிங்களா? ஓகே, யூஎம்மும் இருந்தால் என்ன எழுதிக்கிறோம்? ஏ ப்ளூரல் ஃபார்ம். அலுமினா அப்படின்னா அலுமினே. சரிங்களா? இங்கே ஏ வந்துருக்குது அப்படின்னா அதோட ஈ சேர்த்து எழுதிக்கிறாங்க, அலுமினே. சரிங்களா? சரி, ரெண்டு இதுக்கும் அதே தான் எழுதிக்கிறோம், அலுமினே. சரி, யூஎஸ், யூஎஸ் அப்படின்னு வந்தால் அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். யூஎஸ் அப்படின்னு வந்தால் என்னதுங்க? ஐ, அலுமினி. என்ன வந்திருக்கும்? அலுமினி. அடுத்தது சிப் அப்படின்றது சேம், மாறாது, அதனால் சிப் அப்படின்னு வரும். சரிங்களா? என்னென்னு வரும்? சிப் அப்படின்னு வரும். சிப் அப்படின்றது சிங்குலருக்கும் அதே தான், ப்ளூரலுக்கும் அதே தான். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு கொடுத்தானா அது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. ஒரு காம்பவுண்ட் வேர்டு, அந்த காம்பவுண்ட் ரெண்டு சேர்ந்து தனித்தனியாக மீனிங் இருக்கும், சேர்ந்து ஒரு மீனிங் கொடுக்கும். இது மாதிரி வரும் பொழுது இதுக்கு நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் போட்டால் இதில் மெயின் நவுன் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் என்னென்னா ப்ளூரல்ஸ் எழுதணும், அந்த பக்கம் இருக்கிறத எழுதக்கூடாது. அப்போ இங்கே க்ரௌண்ட் அப்படின்னு சொன்னால் க்ரௌண்ட்ஸ். அப்போ எது வந்திருக்கும்? ஆப்ஷனு ஏ, க்ரௌண்ட்ஸ் ஆஃப் ஏ.
எது வந்திருக்கோம்? கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கோம். ஓகேங்களா? காம்பவுண்ட் வேர்டுக்கு வந்தா. இப்போ மேன் சர்வெண்ட் அப்படின்னா இதில் பாருங்கள் என்னது? மேன் என்னவா இருங்க? மென் அப்படின்னாரு. சர்வெண்ட் சேம் தான். அது உண்மை சர்வெண்ட்டு அப்படின்றதெல்லாம் இல்லை, சர்வெண்ட் அப்படிதான். ஓகேங்களா? சரி, அது சேம் தான் வரும். அப்போ மென் சர்வெண்ட். ஓகே. ஸ்பெக்டகல்ஸ் அதான் மூக்கு கண்ணாடி. சிசர்ஸ், ஸ்பெக்டகல்ஸ் அப்படின்றது ஒன்று ப்ளூரல்ஸ்க்கும் அதே தான், சிங்குலருக்கும் அதே தான். அப்போ சேம் தான். இப்போ சி ஆப்ஷன். சி தான் 3 ஆப்ஷன் தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ அனாலிசஸ் ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கு? எஸ்ன்னு முடியுது, ஐஎஸ்ன்னு முடிஞ்சுது. ஆனால் எஸ்ன்னு முடியிறப்ப என்னதான் இஎஸ்ன்னு எழுதிக்கும். சரிங்களா? இப்போ எஸ்இஎஸ். ஓகேங்களா? யூஎம் முடிஞ்சாலும் ஏன்னு முடியுது. என்னன்னு முடியுது? யூஎம் முடிஞ்சாலும் ஏ. அப்போ யூஎம் தூக்கிட்டு எரட்டா அப்படின்னது. தீஃப் எஃப்னு முடிஞ்சா என்னப்பா எழுதிக்கணும்? விஇஎஸ். எஃப்னு முடிஞ்சா எஃப்இன்னு முடிஞ்சா எஃப் அண்ட் எஃப்இ முடிஞ்சா என்னதுங்க? விஇஎஸ். கரெக்டா இல்லையா? அப்போ இதுக்கு என்ன வந்துடும்? தீஃபுக்கு தீவ்ஸ். திரும்ப ஒரு தடவை போய் பாருங்கள். நான் எந்த உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் பண்ணலை. சரிங்களா? அடுத்தது இன்டெக்ஸ். சரிங்களா? இன்டெக்ஸ் வந்தால் இதுக்கு என்னது? இஎக்ஸ் முடிஞ்சது. இண்டீசஸ். இதுக்கு என்னதுங்க? இண்டீசஸ். கிரிட்டீரியன் பாருங்கள், ஓஎன் முடிஞ்சாலும் என்னது? ஏ போட்டு. கிரிட்டீரியன், கிரிட்டீரியா. இப்போ இன்டெக்ஸ், இண்டீசஸ். எக்ஸ்ன்னு முடியுது இல்லை? அப்போ எக்ஸ்ன்னு முடிஞ்சால் இண்டெக்ஸஸ். இது எழுதலாம். இஎஸ். எக்ஸ்ன்னு முடிஞ்சால் இண்டெக்ஸஸ் அதுவும் வரும். அப்போ எக்ஸ் இங்கே எக்ஸ்இஇ இல்லை. அப்போ எக்ஸ்ன்னு முடிஞ்சால் இஎஸ் சொல்லிக்கிறோம் இல்லையா? இண்டெக்ஸஸ் அது வரும், இண்டீசஸ் இது வரும். இது டெக்னிக்கலாக வரும், ஜென்ரலாக சொல்கிறதாட்டு. சரியா? ஓகே. அடுத்தது வாட் இஸ் த ஃப்ளூரல் ஃபார்ம்? ஃபங்கஸ். யூஎஸ் இருந்துக்குது. ஃபங்கி. ஓகேவா? யூஎஸ் சொல்லியிருக்கிறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கஸ், யூஎஸ் லோக்கி. ஓகேவா? காமன் வேர்ட்ஸ். அப்போ எல்லாம் போடணும். சன்ஸ் இன்லா, ஃபாதர்ஸ் இன்லா, மதர்ஸ் இன்லா, டாட்டர்ஸ் இன்லா. ஸோ லாவில் வந்து எஸ் சேர்த்துக்கூடாது, இதில் தான் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ சேம் வரக்கூடாது. இது சொல்லலை, எனக்கு தெரியல. நம்ம ஃபீஸஸ் சேம் தான், ஒரே இதுதான். ஓகேங்களா? கிளியரா? ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்துக்காங்க. அடுத்தது 91லேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃப்ளூரல் ஃபார் ஃபீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்? ஓகேங்களா? அப்போ ஃபீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர்ன்றதுக்கு ஃப்ளூரலும் சிங்குலரும் ஒன்று தான். அப்போ பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகேங்களா? சரி. வாட் இஸ் த ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பஃபலோஸ்? ஓ. ஓகேங்களா? என்னது? இஎஸ், பஃபலோஸ். ஓகேங்களா? ஓ அப்படின்னா என்ன சேர்த்துக்கணும்? இஎஸ். ஓன்னு முடிஞ்சிருக்குது, சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? இஎஸ் ஓனா இஎஸ் சேர்த்துக்கிட்டு தான். கூஸ். இது வந்து அப்படின்னா கூஸ்னா இது அப்படியே மாறுது, ஃப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றது மாறுது. இதுக்கு வந்து கீஸ். என்ன? கீஸ். ஓகேங்களா? சரி. ஸோ சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் 9th மட்டும் இல்லை, 10th 9th 8th இது எல்லாத்துலேயுமே பார்க்கணும். 8th கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துட்டு அப்படி 9th 10th பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. த ரேடியோ அனௌன்ஸ் தட். என்ன ரேடியோ அனௌன்ஸ் பண்ணிச்சு? ஓகேங்களா? அந்த இதை நமக்கு அந்த இதை படிச்சிங்கன்னா தெரியும். த ரிவர் வாஸ் above the flood. The river was above the flood ஸ்டேஜில் இருக்குது. ஃப்ளட் ஸ்டேஜில் இருக்குது. சரியா? நிரம்பி பழகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஃப்ளட் ஸ்டேஜில் இருக்குது. சரியா? சரி. அடுத்தது மதர் could not get home from Mrs. Brand's because. Mothers could not get home from Mrs. Brand's because. எதனால் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. The bridges between home and the town were under water. அதனால தான் என்ன பண்ணுச்சு? bridges between home and the town were under water. வாட்டர் கீழே வந்துருச்சு. ஓகேவா? எல்லாமே. அடுத்தது the Bernard Dam gave away as. எப்படி இருந்தது? It rained heavily and the snow was melting. என்னது அது? இந்த ஸ்னோ இருக்குது இல்லையா, பனி, அதுவும் மெல்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? சரி. அடுத்தது 97. தேர் வாஸ் நோ பவர் பிகாஸ். ஏன் பவர் இல்லை? தான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம். த பவர் ஹவுஸ் வாஸ் அவுட் ஆஃப் கமிஷன். ஓகேங்களா? சரி. பவர் ஹவுஸ் வாஸ் அவுட் ஆஃப் கமிஷன். பவர் ஹவுஸ் வந்து அவுட் ஆஃப் கமிஷனில் இருக்குது. சரிங்களா? சரி. Why did they split up Sarah's leg with pillows?
Why did they splint up Sarah's leg with pillows? She had broken her leg below the knee. ஓகேங்களா, அவள் முட்டி கீழே என்ன இருக்குது, ப்ரோக் ஆகிருக்குது. அதனால தான் சாராஸ் லெக் வித் எதோட ஸ்ப்ளிண்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க, பில்லோவோட ஸ்ப்ளிண்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கேட்டு இருந்தது போனதில் கேட்டது. தங்க மாதிரி இப்போ ஞாபகம் இருக்குதுங்களா, பாரா ஒலிம்பிக் அப்போ அந்த பீரியட்லேருந்து இது கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லை, பாரா ஒலிம்பிக் கேம்ஸ் ஆர் யாருக்காக, டிசேபிள்டு பீப்புள். சரிங்களா, இது மாற்றுத்திறனாளிகளுக்காக. சரிங்களா? சரி, அடுத்து பாரா ஒலிம்பிக் கேம்ஸ் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும், எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். சரிங்களா, த ஃபர்ஸ்ட் ட்ரூ பாரா ஒலிம்பிக் கேம்ஸ் ஹேப்பன் இன் ரோமில் நடந்துச்சு. எந்த வருஷம்? இன் 1960. 1960. சரிங்களா, 1960. 60 வயசில் தான் நம்மளால் நடக்க முடியாமல் போகும். ஆனால் பாரா ஒலிம்பிக் எப்போ நடக்குது, 1960. நம்மளால் 60 வயசுக்கு மேலே நடக்க முடியாமல் போகுது. ஆனால் அது நடந்தது 1960. சரிங்களா? சரி, இன் 394 BCயில் த டேஷ் ஸ்டாப்டு த கிரீக் ஒலிம்பிக் கேம்ஸ் பிகாஸ் தே டிட் நாட் லைக் தம். ஏன் அப்படின்னா 394 BCயில் எதை நிறுத்திட்டாங்க, ரோமன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிரேக் ஒலிம்பிக் கேம்ஸை. பிகாஸ் அதை அவங்க விரும்பலை. யார் விரும்பலைன்னா ரோமர்கள் விரும்பலை. சரிங்களா? ஸோ 9th முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஒரு 2 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு நான் கமெண்ட் போட்டு சொல்லிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவளிங்க. வேறு ஏதாவது நீங்கள் ஊக்குவிக்கிறதுல தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியும். தேங்க்யூ.